வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ ஒண்டே. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒண்டே செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 2 வகையான கிழங்கு எடுத்திருக்கேன். ஒன்று ஓரஞ்சு கலரில் இருக்கும் உள்ளுக்கு, இன்னொன்று பர்பிள் கலர். 100 கிராம் பூலுட் மாவு, தேங்காய் அரை மூடி, தேவையான அளவு கூலமிளகு, டவுன் பண்ணால் 2, தேவையான அளவு உப்பு. ஓகேவா, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம இந்த கிழங்கை போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நம்ம வேக வச்ச கிழங்கை இதை வச்சு நல்லா மசுக்க போகிறோம். ஓகேவா, கிழங்கு நல்லா மசுக்கியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த 2 கிழங்கையும் நல்லா மசுக்கியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பூலுட் மாவு சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, போட்டுட்டு நல்லா பிழையணும். ஓகேவா, லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிழைஞ்சி விடணும். ஓகேவா, நல்லா பிழைங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா பிழைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த கிழங்கு மாவு மிச்ச மாவு வச்சு நான் செய்கிறேன். மொத்தம் 100 கிராம் எடுத்தேன். அதில் 50 கிராம் பழிச்சிட்டேன். இதில் 50 கிராம். ஓகேவா, நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்தீங்களா, கணக்காக வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 2 மாவையும் நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஒரு போல் மாதிரி நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு போல் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி சுற்றிக்குங்க. சுற்றிட்டு இதில் ஒரு கருப்பு சீனி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு ஓகே, இந்த மாதிரி. ஓகேவா, ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் திரும்பியும். ஓகேவா, இப்போ ஒன்று செய்வோம். உள்ளுக்கு வச்சுட்டு நல்லா அப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு ரவுண்டிங் போட்டுருங்க. இதே மாதிரி தான் அந்த ஓரஞ்சு கலரு கிழங்கையும் நம்ம இப்படி தான் செய்யணும். பாருங்க. இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சுடு தண்ணி அடுப்பில் போட்டு இதை அவிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி போட்டேன். இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, செஞ்சதை இதில் போட போகிறோம். ஓகேவா, நம்ம எல்லாம் கலந்து போட வேண்டியதுதான். இது நல்லா வேகணும். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. கிண்டாதீங்க. நல்லா கொஞ்ச நேரம் வெந்துட்டு மேலே வரட்டும், அப்போ கிண்டி விடுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் எல்லாம் போல் மேலே வந்துடுச்சு. இப்போ வெந்துருச்சுனாச்சும் அடுப்பை வச்சுட்டு இப்போ எடுத்துடலாம். ஓகேவா, இந்த மாதிரி வடிச்சட்டில் எடுத்து மங்களை பிடிக்க வேண்டாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் சூடு லேஸ் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூவில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். அரை மூடி எடுத்துருக்கேன். அரை தேங்காய். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஒண்டே வெந்துட்ட பிறகு இந்த தேங்காய் பூவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ சூடு லேசாக ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த தேங்காய் பூவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம இப்போதைக்கு இது போட்டுக்குவோம். போட்டுட்டு தேங்காய் பூ இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் செஞ்சு முடித்தாச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்ச ஒண்டே. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி
செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கோமின்னு எனக்கு சொல்லுங்கள். சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ ஒண்டே ஒண்டே ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.